தமிழ் தகுதி தேர்வுக்கான பயிற்சி இயல் 1. டிஸ்கிரிப்ஷனில் 3 விதமான பயிற்சி வினாத்தாள்கள் கூகுள் ஃபார்ம் வடிவில் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போதுமான பயிற்சிக்கு அப்புறம் அந்த வினாத்தாள்களை முயற்சி செஞ்சு பாருங்கள். ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்த உடனே மார்க் டிஸ்பிளே ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எழில் முதல்வன் எழுதிய உரைநடை நூல் எது? புதிய உரைநடை. இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். ஆன்சர் புதிய உரைநடை. முத்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். மு பிளஸ் தமிழ், முத் பிளஸ் தமிழ், முத்து பிளஸ் தமிழ், 3 பிளஸ் தமிழ். ஆன்சர் 3 பிளஸ் தமிழ். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் க. சச்சிதானந்தன். செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்து அந்தும்பி பாடும் அது போல பெருஞ்சித்திரனார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பாரதியார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் பாவாணர். 1, 2 சரி, 1, 2, 4 சரி, 1, 2, 3 சரி, 4 தவறு, அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. ஒற்றளபெடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களுள் பொருந்தாத எழுத்தை தேர்க. இந்த், இன், இழ், இல். ஆன்சர் இழ். இடதுபுறம் அடிவரை, கிளைவகை, இலைவகை, கொழுந்து வகை. வலதுபுறம் கவை, கொம்பு, சினை, போத்து, தாள், தோகை, ஓலை, சண்டு, துளிர், முறி, கொழுந்து, குருத்து, தாள், தண்டு, கோல், தூறு. ஆன்சர் அடிவரை, தாள், தண்டு, கோல், தூறு. கிளைவகை கவை, கொம்பு, சினை, போத்து. இலைவகை தாள், தோகை, ஓலை, சண்டு. கொழுந்து வகை துளிர், முறி, கொழுந்து, குருத்து. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி டேஷ். ஓமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, தற்குறிப்பேற்ற அணி. ஆன்சர் எடுத்துக்காட்டு ஓமை அணி. புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் டேஷ். திருவிக்க, வாரா, மூவ, மா ராமலிங்கம். ஆன்சர் மா ராமலிங்கம். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் டேஷ். ரா. இளங்குமரன், தேவநேய பாவாணர், மறைமலை அடிகள், உவேசா. ஆன்சர் தேவநேய பாவாணர். பொருத்தமானதை தேர்க. விழாவின் இளநிலை குட்டி, பனையின் இளநிலை பிள்ளை, தென்னையின் இளநிலை குருத்து, வாழையின் இளநிலை மடவி. ஆன்சர் விழாவின் இளநிலை குட்டி. வேறுபட்டதை கண்டறிக. போது, வி, தளிர், மலர். ஆன்சர் தளிர். இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என இந்திய நாட்டை உயர்த்தி பாடியவர் டேஷ். அறிஞர் அண்ணா, மூவ, பாரதியார், பாரதிதாசன். பாரதியார். ஒரு நாட்டவரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கு சிறந்த வழி எது? நாடு, மொழி, கல்வி, இனம். ஆன்சர் மொழி. பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. வியத்தல் பலர்பால் வினைமுற்று, பொழிந்த பெயரச்ச விகுதி, வாழ்க வியங்கோல் வினைமுற்று விகுதி, மலிந்து வினையச்ச விகுதி. ஆன்சர் வியத்தல் பலர்பால் வினைமுற்று. பேசு இச்சொல்லுக்கான வினையால் அணையும் பெயர். பேசி, பேசிய, பேசியவர், பேசுதல். ஆன்சர் பேசியவர்.
மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது டேஷ். வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும், பெரும் வணிகமும் பெரும் கலன்களும், ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன்களும், வணிக கப்பல்களும் அணிகலன்களும். ஆன்சர் வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. இத்தொடரில் உள்ள எண்ணு பெயருக்கான தமிழன் டேஷ். ச, ரு, ங, சா. ஆன்சர் ச. பொறுத்துக. இடதுபுறம் குறிஞ்சிப்பாட்டு மழையும் புயலும் குறிஞ்சி மலர் தமிழ் தென்றல். வலதுபுறம் திருவிக்க வாரா கபிலர் நா பார்த்தசாரதி. ஆன்சர் குறிஞ்சிப்பாட்டு கபிலர், மழையும் புயலும் வாரா, குறிஞ்சி மலர் நா பார்த்தசாரதி, தமிழ் தென்றல் திருவிக்க. தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் எவ்வாறு அழைக்கப்படும்? தேரைக்காய், அல்லிக்காய், உள்ளிக்காய், கூகைக்காய். ஆன்சர் அல்லிக்காய். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி. இதில் குடந்தை என்பதற்கான இலக்கண குறிப்பு டேஷ். இலக்கண போலி, இலக்கணமுடையது, மருவு, இடக்கர் அடக்கல். ஆன்சர் மருவு. இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என நா பார்த்தசாரதி வர்ணிக்கும் ஊர் டேஷ். திருத்தணி, திருச்செந்தூர், திருக்கழுக்குன்றம், திருப்பரங்குன்றம். ஆன்சர் திருப்பரங்குன்றம். பொறுத்துக. இடதுபுறம் உள்ள வார்த்தைகளுக்குள் சில எண்களும் வலதுபுறம் அதற்கு இணையான தமிழெண்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இடதுபுறம் மூவேந்தர், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, சிற்றிலக்கிய வகை. வலதுபுறம் க 0. க என்பது ஒன்றை குறிக்கும். க 0. ரெண்டாவது கு சு. கு என்பது 9ஐ குறிக்கும். சு என்பது 6ஐ குறிக்கும். மூன்றாவது ங. ங என்பது 3ஐ குறிக்கும். நான்காவது அ. அ என்பது 8ஐ குறிக்கும். இடதுபுறம் மூவேந்தர், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, சிற்றிலக்கிய வகை. வலதுபுறம் 10, 96, 3, 8. ஆன்சர் மூவேந்தர் ங, பத்துப்பாட்டு க 0, எட்டுத்தொகை அ, சிற்றிலக்கிய வகை கு சு. கூற்று 1. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. கூற்று 2. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே. 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2ம் சரி, 2ம் தவறு. ஆன்சர் 2ம் சரி. பொருந்தாத இணையை தெரிவு செய்க. கல் மேடு, பழம் குலை, புல்கட்டு, ஆடு மந்தை. ஆன்சர் கல் மேடு. விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என எண்ணியவர் டேஷ். திருவிக்க, பாவாணர், இளங்குமரன், சச்சிதானந்தன். ஆன்சர் இளங்குமரன். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள். குறிஞ்சி மலர். ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அறிந்து உருவாகும். தண்டி. புரோகிதத்திற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. மழையும் புயலும். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்குச் சான்று. தமிழ் தென்றல். ஆன்சர் களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்குச் சான்று. தமிழ் தென்றல் என்பது தவறானது. பொருந்தாத ஒன்றை தேர்க. ஓதல் நடை படா படார். ஆன்சர் நடை. பொறுத்துக. இடதுபுறம் நாற்று நீர் கதிர் கலை. வலதுபுறம் பறித்தல் அறுத்தல் நடுதல் பாய்ச்சுதல். ஆன்சர் நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல்,
களை பறித்தல். திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் டேஷ். தமிழழகனார், ரா. இளங்குமரனார், சச்சிதானந்தன், திருவிக. ஆன்சர் ரா. இளங்குமரனார். தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்பதில் தென்னவன் என்பது யாரை குறிக்கும்? சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன். ஆன்சர் பாண்டியன். ஏறு தழுவுதல் பற்றி கூறும் சங்க இலக்கியம் எது? திருக்குறள், கலித்தொகை, புறநானூறு, நெடுநல்வாடை. ஆன்சர் கலித்தொகை. பொறுத்துக. இடப்புறம் பூவின் இலைகள், பிஞ்சு வகை, குலை வகை, மணி வகை. வலதுபுறம் கூழும் பயிறு, கடலை முத்து, கொத்து, தாறு, கதிர், குரல், அரும்பு, போது, மலர்வி, வடு, மூசு, கவ்வை, குறும்பை. ஆன்சர் பூவின் நிலைகள், அரும்பு, போது, மலர்வி, பிஞ்சு வகை, வடு, மூசு, கவ்வை, குறும்பை, குலை வகை, கொத்து, தாறு, கதிர், குரல், மணி வகை, கூலம், பயிறு, கடலை முத்து. தொழிற்பெயர் விகுதி அல்லாத ஒன்று. தல், கை, அன், அல். ஆன்சர் அன். பொறுத்துக. இடப்புறம் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, அளபெடை. வலப்புறம் எட்டு, கண், மலர் சென்றால், நீண்டு ஒலித்தல். ஆன்சர் தனிமொழி கண், தொடர்மொழி மலர் சென்றால், பொதுமொழி எட்டு, அளபெடை நீண்டு ஒலித்தல். ஒற்றளபெடைக்குரிய எழுத்துக்கள் டேஷ். ஆன்சர் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, ஈயு, இல்லு, இல்லு, அக்கு. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி டேஷ். கிரேக்கம், தமிழ், ஹீப்ரு, லத்தீன். ஆன்சர் தமிழ். வேறுபட்டதை கண்டறிக. படித்தல், விளம்புதல், செப்புதல், பேசுதல். ஆன்சர் படித்தல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது டேஷ். ஓமை, உருவகம், சிலேடை, அந்தாதி. ஆன்சர் சிலேடை. சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்டவர் டேஷ். இளங்குமரனார், பெருஞ்சித்திரனார், எழில்முதல்வன், தமிழழகனார். ஆன்சர் தமிழழகனார். நல்ல என்ற அடைமொழி பெற்ற நூல் எது? குறுந்தொகை, நெற்றிணை, பரிபாடல், கலித்தொகை. ஆன்சர் குறுந்தொகை. பொறுத்துக. இடப்புறம் விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதுநிலை தொழிற்பெயர், முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். வலப்புறம் சுடு, கேடு, நடவாமை, வாழ்க்கை. ஆன்சர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் வாழ்க்கை, எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை, முதுநிலை தொழிற்பெயர் சுடு, முதுநிலை திரிந்த தொழிற்பெயர் கேடு. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என பாடியவர் க. சச்சிதானந்தன், பெருஞ்சித்திரனார், க. அப்பாதுரையார், தமிழழகனார். ஆன்சர் க. சச்சிதானந்தன். 10 பாட்டு நூல்களுள் ஒன்று டேஷ். நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, குறிஞ்சிப்பாட்டு. ஆன்சர் குறிஞ்சிப்பாட்டு. பொருத்தமற்றதை தெரிவு செய்க. இணைவொப்பு அனலாகி, முரண்படும் மெய்மை பேரடாக்ஸ், சொல் முரண்பாடு ஆக்சிமரன், எதிரிணை இசைவு கிளைமேக்ஸ். ஆன்சர் எதிரிணை இசைவு கிளைமேக்ஸ். எந்தமிழ்னா என்பதை பிரிக்கும் முறை டேஷ். எந்த தமிழ் நா, எந்த தமிழ் நா, எம் தமிழ் நா, எந்தம் தமிழ் நா. ஆன்சர் எம் தமிழ் நா. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த மலைவளம் படைத்த பதியாகும் என்று சொல்லின் செல்வர் ரா. பி. சேதுப்பிள்ளை குறிப்பிடும் ஊர்
திருக்குற்றாலம், திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. ஆன்சர் திருக்குற்றாலம். கூற்று 1. ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். கூற்று 2. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் எனப்படும். 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1, 2 சரி, 1, 2 தவறு. ஆன்சர் 1, 2 சரி. வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் டேஷ். மணிமேகலை, சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி. ஆன்சர் சிலப்பதிகாரம். சங்க இலக்கியம் நம் பாட்டனார் டேஷ், இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் டேஷ், இக்கால இலக்கியம் நம் டேஷ். ஆன்சர் தோப்பு, தோட்டம், பூங்கா. வெகுவார் கிளை எடுப்பதுவும். இச்சொற்களில் உள்ள அளபடைகள் டேஷ். ஆன்சர் ஒற்றளபடை, இன்னிசை அளபடை. வினாவிலேயே விடை இருப்பது போன்ற வினா தொடரை தெரிவு செய்க. குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ? குரல் இன்பம் என்றால் என்ன? தமிழன் எதில் திளைத்தான்? குரல் இன்பத்தில் திளைத்தது யார்? ஆன்சர் குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ. இளங்குமரனார் பற்றி தவறான கூற்றை கண்டுபிடி. சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார், உலக பெருந்தமிழர் என்று போற்றப்படுபவர், விழிகள் இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழனை இழந்துவிடக் கூடாது என எண்ணியவர், இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் ஏற்றும் ஆற்றலும் பெற்றவர். ஆன்சர் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் ஏற்றும் ஆற்றலும் பெற்றவர். பொறுத்துக. இடப்புறம் பாவலரேறு, மொழிஞாயிறு, பன்மொழி புலவர், சந்தக்கவிமணி. வலப்புறம் கா. அப்பாதுரை, தேவநாய பாவாணர், பெருஞ்சித்திரனார், தமிழழகனார். ஆன்சர் பாவலரேறு, பெருஞ்சித்திரனார், மொழிஞாயிறு, தேவநாய பாவாணர், பன்மொழி புலவர் கா. அப்பாதுரை, சந்தக்கவிமணி, தமிழழகனார். வாக்கியம் 1. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. வாக்கியம் 2. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 மற்றும் 2 சரி, 1 மற்றும் 2 தவறு. ஆன்சர் 1 மட்டும் சரி. பனையின் இளம் பருவத்தை குறிக்கும் சொல் டேஷ். முதிரை, வடலி, நுழாய், கவ்வை. ஆன்சர் வடலி. பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் டேஷ். சேதுமணியன், மா. நன்னன், மா. ராமலிங்கம், உதயசங்கர். ஆன்சர் உதயசங்கர். பொருந்தாத இணையை தெரிவு செய்க. டிஸ்கஷன் உரையாடல், வவல் உயிரெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. ஆன்சர் டிஸ்கஷன் உரையாடல். ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுப்பது டேஷ். உயிரளபடை, ஒற்றளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. ஆன்சர் சொல்லிசை அளபடை. சரியான வரிசையை தெரிவு செய்க. ஆன்சர் கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல். தென்மொழி தமிழ்ச் சுட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் டேஷ். சச்சிதானந்தன், பெருஞ்சித்திரனார், பாவாணர், தமிழழகனார். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். பூவின் மலர்ந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படும்? அரும்பு, வி, மலர், செம்மல். ஆன்சர் மலர். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் தண்டும், தோகையும் தண்டும், தாளும் ஓசையும், இலையும் சருகும். ஆன்சர் சருகும் தண்டும். பொறுத்துக. இடப்புறம் பொலம், மதியம், முருகு, மறை. வலப்புறம் தேன், தாமரை, அழகு, நிலவு. ஆன்சர் பொலம் அழகு, மதியம் நிலவு, முருகு தேன், மறை தாமரை. பின் வருவனவற்றுள்
எந்த ஒன்று பெருஞ்சித்திரனாரின் படைப்பு அல்ல. உலகியல் 100 நூறாசிரியம் என் சுவை என்பது குண்டலகேசி உரை. ஆன்சர் குண்டலகேசி உரை. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஆன்சர் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. கூற்று 1 ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கூற்று 2 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 1 2 சரி, கூற்று 1 2 தவறு. ஆன்சர் கூற்று 1 2 சரி. குடுக்கை என்பது எதன் ஓடு? ஆமை, சுரை, தேங்காய், முலாம்பழம். ஆன்சர் சுரை. பொருத்தமற்றதை தெரிவு செய்க. பெண், நங்கை, மங்கை, வனிதை, வயல், கழனி, பயணம் செய், சொல், பதம், மொழி, கிளவி, கிளி, தந்தை, கிள்ளை, பிள்ளை. ஆன்சர் கிளி, தந்தை, கிள்ளை, பிள்ளை. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்ற வரி இடம்பெற்றிருந்த நூல் டேஷ். பாவிய கொத்து, கனிச்சாறு, என் சுவை என்பது மகபுகு வஞ்சி. ஆன்சர் கனிச்சாறு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல், ஜி.யு. போப், எல்லிஸ், அகத்தியலிங்கம். ஆன்சர் கால்டுவெல். அசையி என்பது டேஷ். இன்னிசை அளபெடை, செய்யுளிசை அளபெடை, இசைநிறை அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஆன்சர் சொல்லிசை அளபெடை. கற்றறிந்தார் ஏத்தும் நூல் எது? புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு, பரிபாடல். ஆன்சர் கலித்தொகை. உயிரளபெடைக்குரிய மாத்திரை டேஷ். 3 2 1 அரை. ஆன்சர் 3. மயங்கிய இப்பகுப்பதத்தில் இடம்பெற்றுள்ள இடைநிலை டேஷ். இக், இ அடைப்புக்குள் இன், இ அ. ஆன்சர் இ அடைப்புக்குள் இன். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் டேஷ். கா. அப்பாதுரை, தமிழழகனார், மறைமலை அடிகள், பாவாணர். ஆன்சர் பாவாணர். கூற்று 1 கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி ஆங்கிலம். கூற்று 2 1554ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய தலைநகர் லிசுபனில் கார்டிலா எனும் நூல் தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்றுகள் 2ம் சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்றுகள் 2ம் தவறு. ஆன்சர் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஓதல் வேண்டும். இதில் அளபெடை மொழிக்கு டேஷ் வந்துள்ளது. இடையில், முற்றாக, கடையில், முதலில். ஆன்சர் முதலில். பொருந்தாத இணையை தேர்க. மழையும் புயலும் வ. ராமசாமி. தமிழின்பம் ரா. பி. சேதுப்பிள்ளை. குறிஞ்சிப்பாட்டு த. பார்த்தசாரதி. பாவாணர் வரலாறு ரா. இளங்குமரனார். ஆன்சர் குறிஞ்சிப்பாட்டு த. பார்த்தசாரதி. பொறுத்துக. இடப்புறம் புறம்போக்கு, முரம்பு, சுவல், அவல். வலப்புறம் பள்ளமான இடம், மேடான இடம், அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடம், பருக்கை கற்கள் உள்ள மேட்டு நிலம். ஆன்சர் புறம்போக்கு, அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடம், முரம்பு, பருக்கை கற்கள் உள்ள மேட்டு நிலம், சுவல், மேடான இடம், அவல், பள்ளமான இடம். டிஸ்கஷன் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் டேஷ். உரையாடல், கலந்துரையாடல், ஒருமொழி, ஒப்பெழுத்து. ஆன்சர் கலந்துரையாடல். மெய்யெழுத்து என்பதன் இலக்கண பெயர் டேஷ். குரில், நெடில், ஒற்று, தனிநிலை. ஆன்சர் ஒற்று. சொல் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்க. இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வராது.
ஆன்சர் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வராது. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று தோழர் ஜீவானந்தம் எழுதியிருப்பது டேஷ். எதிரினை செய்வு, முரண்படு மெய்மை, முரண்படாத மெய்மை, சொல் முரண். ஆன்சர் எதிரினை செய்வு. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர்கள் டேஷ். திருவிக்க இளங்குமரனார், பாவாணர் இளங்குமரனார், பெருஞ்சித்திரனார் சச்சிதானந்தன், பாரதியார் பாரதிதாசன். ஆன்சர் திருவிக்க இளங்குமரனார். வாழ்க்கை நடத்துவதற்குரிய பொருட்கள் பல வேண்டும். அரிசி காய் கனி முதலியன வேண்டும். உடை வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என மூவை எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிநூல், மொழி வரலாறு. ஆன்சர் நாட்டுப்பற்று. தவறாக பகுக்கப்பட்ட சொல்லை தேர்க. பொறித்த, பொறி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் அ. வருக, வா அடைப்புக்குள் வரு பிளஸ் இக்கு பிளஸ் அ. தனிந்தது, தனி பிளஸ் இத் அடைப்புக்குள் இந்த் பிளஸ் இத் பிளஸ் அ பிளஸ் து. மயங்கிய, மயங்கு பிளஸ் இ அடைப்புக்குள் இன் பிளஸ் இ பிளஸ் அ. தவறாக பகுக்கப்பட்டது வருக, வா அடைப்புக்குள் வரு பிளஸ் இக் பிளஸ் அ. கலைச்சொல் தருக. கான்சனன்ட். ஒப்பெழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, சார்பெழுத்து. ஆன்சர் மெய்யெழுத்து. பெருஞ்சித்திரனாரின் நூல்களுள் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் டேஷ். பாவிய கொத்து, உலகியல் 100, கனிச்சாறு, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. பொறுத்துக. இடப்புறம் செரு பழனம் புறவு அவல், வலப்புறம் வயல் பகை பள்ளம் தோட்டம். ஆன்சர் செரு பகை, பழனம் வயல், புறவு தோட்டம், அவல் பள்ளம். சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? திருவிக்க, தமிழழகனார், இளங்குமரனார், பெருஞ்சித்திரனார். ஆன்சர் இளங்குமரனார். ஆழி என்னும் சொல்லின் பொருள் டேஷ். கடல், கப்பல், முத்து, அலை. ஆன்சர் கடல். நில வகைகளின் பொருட்களுக்கான காரணங்களில் பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. தரிசு, பயிர் செய்வதற்கு ஏற்ற நிலம். அவல், பள்ளமான நிலம். சிவல், செந்நிறமான நிலம். சுவல், மேடான நிலம். ஆன்சர் தரிசு, பயிர் செய்வதற்கு ஏற்ற நிலம். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் அமைய பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே டேஷ் டேஷ். பாடிய கேட்டவர், பாடல் பாடிய, கேட்டவர் பாடிய, பாடல் கேட்டவர். ஆன்சர் பாடல் கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை டேஷ். குலை வகை, மணி வகை, கொழுந்து வகை, இலை வகை. ஆன்சர் மணி வகை. மழை முகில் கண்ட மஞ்சை போல களி கொண்டனர். இத்தொடரில் முகில், மஞ்சை என்ற சொற்களை போன்று அதே பொருளுடைய வேறு சொற்கள் டேஷ் டேஷ். மேகம் மான், காற்று மயில், மேகம் மயில், வானம் மகிழ்ச்சி. ஆன்சர் மேகம் மயில். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார். இந்த உரைநடை பாணிக்கு உரியவர் டேஷ். அறிஞர் அண்ணா, திருவிக்க, ராபி சேதுப்பிள்ளை, மூவ. ஆன்சர் திருவிக்க. பொருத்தமான இணையை தேர்வு செய்க. மொழி ஞாயிறு பாவாணர், பாவலரேறு இளங்குமரனார், பன்மொழி புலவர் பெருஞ்சித்திரனார், சந்தக்கவிமணி சச்சிதானந்தன். ஆன்சர் மொழி ஞாயிறு பாவாணர்.